திட்டிட்டலைதே. அவ என்ன அழகா காலையில எந்திரிச்சு வேலையெல்லாம் பாத்துருதா, அது மாதிரி நீ இருக்க வேண்டியதானே? ஏத்தே கோலம் போடும்போது டிஸ்டர்ப் பண்ணாதிய. கடுப்புல கோலப்படி எடுத்து மண்டையில போட்டாலும் போட்டுருவேன். செஞ்சாலும் செய்வா. கோலம் போட்டு முடிச்சிட்டு லட்சுமி வீட்டுல போய் மாட்டு சாணம் எடுத்துட்டு வந்து அதுல பூசணி பூச்சொருவி நடுவுல வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வா, சரியா? எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி தே. எப்பா உள்ள போயிட்டாளா? இப்பதான் செத்த நிம்மதியா இருக்கு. காலையில இருந்து காதுக்குள்ள கொசு அஞ்சனக்கா மொய் 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 மொய்னுக்கிட்டு. எப்பா இந்த கோலத்தை போட்டு முடிக்கக்குள்ள குறுக்கே பிடிச்சிக்கிட்டு போ. சரி லட்சுமி அக்கா வீட்டுக்கு போய் சாணி எடுத்துட்டு வருவோம். லட்சுமி அக்கா பூமாரி இன்னும் எந்திக்கல போல்க. ஆளை காணும். மாட்டு கொட்டாயில நிப்பாவலா இருக்கும். போய் பாப்போம். லட்சுமிக்கா இங்கே இருக்கிறிய? உங்களை தேடிட்டலைதே நான். ஷூ, சத்தம் போடாம பேசு, பால் கறந்துகிட்டு இருக்கேன். ஏன்க்கா அதுக்கும் சத்தம் போட்டு பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏம்மா தொண்டையை போடாம எதுக்கு வந்தேன்னு சொல்லுமா. என் மாமியார் கோலத்துல வைக்க சாணி எடுத்துட்டு வர சொன்னுச்சுக்கா. அவ்வளவுதானே, எனக்கு பின்னாடி ஒரு வாளியில சாணி எள்ளி வச்சிருக்கேன் பாரு, அதுல இருந்து எடுத்துட்டு போ. சரிக்கா. என்ன அழகா பால் கறக்காவ. நம்மளும் ஒரு மட்டும் கறக்க விட்டா நல்லா இருக்கும். லட்சுமி அக்கா. ஏமா என்ன சொல்லிட்டோம்ல, சாணி எடுத்துட்டு போய் தோல. அதுக்கு இல்லக்கா, நான் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்கட்டா? என்னத்த ட்ரை பண்ண போற? நான் ஒரு தடவை பால் கறந்து பாக்கம்க்கா. சின்ன பொண்ணே வாயில நல்லா வந்துரும். காலையிலேயே என் உயிரை வாங்காத சொல்லிட்டேன். வந்த வேலையை பார்த்துட்டு போ. கொஞ்சோண்டு சாணி எடுத்துட்டு ஓடிட்டு பேசாம. ஆமா சாணி எடுத்துக்கோ, மாமியார் வர வேண்டியதானே, உன்னை எதுக்கு அனுப்பி விட்டுச்சு? சரி அது கிடக்கட்டும். ஒரு தடவை எனக்கு விடுங்கக்கா, நான் ஒரே ஒரு தடவை இழுத்து பாத்துக்கிட்டே. கொஞ்சம்க்கா. சின்ன பொண்ணு தூரா போ. சின்ன பொண்ணு போய் தொலை. இப்ப நான் என்ன செஞ்சிட்டோம்னு எப்படி தள்ளி விட்டிய? சாணி எடுக்க வந்தா அதை மட்டும் தான் செய்யணும். அதை விட்டுட்டு மத்த வழியில கையை கால நீட்டிட்டு இருந்தா இப்படித்தான் ஆகும். எடுத்துட்டு போய் சேரு. வந்துட்டா காலையிலேயே எமக்கு இருக்க. பெரிய கலைப்புத்தியும் பாக்காவோ, அவ மட்டும்தான் பாப்பாவோ. நம்ம தொட்டுட்டா கோவம் வந்துருது. சாணி அள்ளிட்டு போவோம். எனக்கு ஒரு 200 ஊத்து தம்பி. என்ன எனக்கு 300 ஊத்துங்க. எனக்கும் 300 ஊத்துங்கண்ணே. என்ன சின்ன பொண்ணு காலையிலேயே எங்க போயிட்டு வர? சின்ன பொண்ணா சாணி அள்ளிட்டு வரேவுமா. எங்க போய்? வேற எங்க? லட்சுமி அக்கா வீட்டுல தான். ஆனா சாந்தி அக்கா உங்க மேல எனக்கு கடும் கோவம் பாத்துக்கோங்க. கோவமா? நான் என்ன செஞ்சு சின்ன பொண்ணு? பிறகு காலையில எந்திரிச்சு எங்க கோலம் போடுதிய? பக்கத்து வீட்டுல கடந்துட்டு நீங்க கோலம் போட்டுடியங்க கண்டி. என் மாமியா என்னைய எழுப்பும் போது என்னை ஏசிக்கிட்டே எழுப்புதா. உன் கூட தானே சாந்தியும் சுத்திட்டலை தான். அவெல்லாம் கோலம் போட்டுட்டா, அவ கட்டா குடும்பத்தை வச்சிருக்கா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு கேட்கா. எல்லாம் உங்களால தானே. ஐயா நான் உனக்காண்டியா செய்தேன் சின்ன பொண்ணு. எனக்கும் உன் வீட்டுல உள்ள மாதிரி சங்கடம் தான். உன் வீட்லயாவது உன் மாமியா இருக்க போய் மாமியா சண்டை போடுதா பிரச்சனை பண்ணா நீ சொல்லிக்கிடலாம். என் வீட்டுக்காரர் இருக்காரு பாரு, என் மாமியா போய் சேர்ந்தாலும் என் மாமியாவோட அப்படியே ஜெராக்ஸ் பாத்துக்க. நான் ஏதாவது ஒரு வேலை நேரத்துக்கு செய்யல அப்படின்னாலும் என்னை பேசியே கொண்டு வர ஆளு. அது வந்து மார்கழி மாசம் காலையில இருந்துச்சு கோலம் போடலன்னு பையன் அவருக்கு ஒரு ஆத்தா தான் வந்துருவாரு. எல்லார் வீட்லயும் மாமியா குடும்பம் மாமனார் குடும்பம்னு கேள்விப்பட்டிருப்போம். என் வீட்டுல புருஷன் குடுமையா இருக்கு, நான் என்ன செய்ய? இதை வெளியில சொன்னாலும் சிரிப்பாள்வோ. நம்ம ஊர் கரியலுக்கெல்லாம் நடிப்புக்கு அவார்டு கொடுக்கணும், ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். இவெல்லாம் புருஷனுக்கு பயப்படுதானா? அந்த இவளை கண்டாலே ஒளிஞ்சு ஓடிட்டு அலைதாரு. கையில சிக்கனா வீட்டு வேலை செய்ய வச்சே கொண்டுவாளே அப்படின்னு பயந்துட்டு அலைதாரு. என்னமோ அவருக்கு இவா பயப்படுத மாதிரி நடிச்சுட்டடக்கா. நடக்கட்டும். அப்படியாக்கா? அந்த அண்ணன் இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? நானும் பக்கத்து வீட்டுல இருக்கேன், இது வரைக்கும் அந்த அண்ணன் சத்தமே வெளியில கேட்டது இல்லையே. ஐயா இப்ப என்ன சொல்லன்னு தெரியலையே. சிக்கிட்டா, சரியான கேள்வி. இவன் வீட்டுக்காரரு நடந்தா சத்தம் கேட்குமேனு நடக்கத கூட அது வந்து நடக்க மாட்டாரு. அவ்வளவு நல்ல மனுஷன். அந்த மனுஷனை பத்தி எந்த அளவுக்கு பிராட இலக்கணமா அளந்தா இப்ப சின்ன பொண்ணு கேட்ட கேள்வியில முடிச்சிட்டு நிக்கா. எக்கா என்னக்கா பேசாம நிக்கிய? கேட்டுக்கிட்டே இல்ல இருக்கா, இதுக்கு என்ன பதில் சொல்லி தொலைவேனா? சரி அதை விட சின்ன பொண்ணு, ஏன் கஷ்டம் உனக்கு எதுக்கு? நீ சின்ன வயசு பிள்ளை, நீ நிம்மதியா இருக்கணும். ஏன் கஷ்டத்தெல்லாம் கேட்டு உனக்கு சங்கடமா இருக்கும் பாத்தியா? அதெல்லாம் போட்டு கேட்டுட்டு கிடக்காத. என்ன கஷ்டம் வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும், எனக்கு வயசு அனுபவம் இருக்கு பாத்தியா? ஆனா உன்னையும் உன் மாமியா காலங்காத்தாலே எப்படி ஏசலாமா? அது விடிஞ்சு விடியாம ஒரு பொம்பளை திட்டிக்கிட்டே இருந்தா எரிச்சலால இருக்கும். நீ ஒண்ணுமே ஏசலே உன் மாமியால திருப்பி. இவன் எப்படியாவது இன்னைக்கு சிக்கிடுவான்னு பார்த்தேன். ஒரு நிமிஷம் அந்த பிடிச்சி அடிச்சிட்டாலே. அவ அப்படியே பேச மாத்தி விட்டா. இது கூட இந்த நெட்டக்குரங்குக்கு புரியாது. ஊருக்குள்ள நம்மளை தவிர வேற எவருக்கும் அறிவு வளர்ச்சியே இல்ல. நான் சொன்னோம்னு கேளு. இந்த மாமியா கறியெல்லாம் ஆரம்பத்திலேயே அடக்கி வைக்கலாம், தலைக்கு மேல ஏறிடுவாள்வோ. இந்த வரத்து உன் மாமியா வாரது நல்லதுக்கு இல்ல பாத்துக்கோ. ஆரம்பத்திலேயே நீ அவட்ட சண்டை போட்டு சத்தம் போட்டு இப்படி எல்லாம் பேசாதேன்னு சொல்லிரு. என்னடா நம்ம அக்கா எப்படி மாமியா கறிட்ட போய் சண்டை போட சொல்றாளான்னு நீ நினைக்காத. எனக்கும் உன் கஷ்டம்லாம் தெரியுது. ஏன்னா நானும் உன் இடத்துல இருந்து கஷ்டம் பார்த்தவ பாத்தியா, அதனால சொல்லுதேன். நானும் என் மாமியாட்ட வாயை திறந்து பேசவே பயப்படுவேன். அப்படி பயந்தே அப்படி பயந்தவளாவே ஆயிட்டேன். கடைசி வரைக்கும் என் மாமியா கிட்ட நான் வாயே திறக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு பாத்துக்கோ. நீயும் அப்படியே இருந்துடாத. உன் நல்லதுக்கு தான் சொல்லுதேன். இவளுக்கு பக்கத்து வீட்டுல 2 பேரும் சண்டை போட்டு நாடிட்டு இருந்தா பாக்கக்கு டைம் பாஸ் ஆகும்னு நினைக்கா. அதை எவ்வளவு நேக்கா சொல்லணுமோ அவ்வளவு நேக்கா சொல்லிடுவா. எங்கக்கா எதிர்த்து பேச அளவுலயா என் மாமியா என்ன வச்சிருக்கா? வாயை திறக்க முன்ன என்ன என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கா தெரியுமா? நிம்மதியா தூங்க கூட வழி இல்ல. உன் வீட்டுக்காரன ஆள காணும், நேத்து வேலைக்கு போனா பைக்க காணும், செருப்ப காணும், ஒன்னையும் காணும் வீட்டுல. அவர் வெளியூர் போயிருக்காருக்கா. ஏதோ ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா, 2 நாள் கழிச்சு தான் அவர் வந்துட்டு போயிட்டாரு. வீட்டுக்காரர் இல்லைன்னா கூட கொஞ்சம் தான் மாமியா கறிகளுக்கு வாய் நீளும். அப்படியெல்லாம் இல்லக்கா, எப்பவுமே என் மாமியா அப்படித்தான் பேசிட்டடக்கா. வீட்டுக்காரி இருந்தாலும் ஒரே பேச்சு தான், இல்லைனாலும் ஒரே பேச்சு தான். என்ன செய்ய, பொண்ணா பிறந்தாச்சுன்னா எல்லாம் அனுபவிக்க வேண்டியதான். சின்ன பொண்ணு சாணி எதுக்கு எடுத்துட்டு போற?
இந்த சாணியை பிள்ளையார் பிடிச்சி குளத்துல வச்சு அது நடுவில் பூசணி பூ வைக்கணுமாமா. என் மாமியா போய் அதுதான் எடுத்துட்டு வர சொன்னா. அதுக்கு தான் எடுக்க லட்சுமி அக்கா விட்டு போயிட்டு வரேன். ஆனா ஏன் தான் போனோம்னு ஆயிட்டு. ஏன் சின்ன பொண்ணு சாணி கூட எடுக்க விடல லட்சுமி அக்கா? அதெல்லாம் எடுக்க விட்டாவுக்கா. பால் கறந்துட்டு இருந்தாவுக்கா நான் போகும்போது. எனக்கு நான் ரொம்ப நாளா ஒரு ஆசை பால் கறக்கணும் அப்படின்னு. எங்க அம்மா வீட்டு சைட்லயும் மாட்டு கொட்டையெல்லாம் பக்கத்துல யார் வீட்லயுமே கிடையாது. பால் ஊத்துக்கு வீட்டுக்கு வருவாங்க, ஊத்திட்டு போவாங்க, அவ்வளவுதான். பழக்கம் இல்லாத வீட்டுல போய் நம்ம கேட்க முடியாது பத்தியில. அதனால நானும் யார் வீட்லயும் கேட்டுக்கிட்டது இல்லை இது வரைக்கும். இது நம்ம லட்சுமி அக்கா இத்தனை நாள் பழகிருக்கோமே அப்படிங்கக்காண்டி ஒரு தடவை கறந்து பார்க்கன்னு கையை தான்க்கா வச்சேன். உடனே ஒரு மிதிச்சு சமட்டி தள்ளிட்டாவுக்கா. அப்படியா? அது என்ன பொம்பளை சும்மா பால் கறக்கிறதுக்கு கையை வச்சதுக்காம சமட்டி தள்ளுவா? ஆமாக்கா, அதான் எனக்கே கோவமா போச்சு பாத்துக்கிடுங்க. ஏன் தான் அங்க போனமோன்னு இருக்கு இப்போ. என்ன இருந்தாலும் இந்த லட்சுமி அக்கா இப்படி பண்ணிருக்க கூடாது சின்ன பொண்ணு. உன்னைய சவத்தை போட்டு விடுங்கக்கா, அதுகிட்ட என்னத்த பேச. ஐயா போவோம் ஏதோ குடிசையில ஆடு மாடை வச்சு போல போட்டிட்டு கிடக்கு. அப்படிலாம் நினைக்காத சின்ன பொண்ணு. நல்ல பைசா பத்தி தான். சும்மா நடிச்சுக்கிட்டு தான் நம்மகிட்ட காசு இல்ல பணம் இல்ல அது இல்ல இது இல்லன்ட்டு. நல்ல வியாபாரம். மாடு பத்தியா 7-8 மாடு நிக்கும்ல. 7-8 மாடுங்க கணிக்கி 3 மாடு தானக்கா வச்சிருக்காவோ. இதான் வருத்தி சொல்லும் போது அப்படியான்னு கேட்டாதானே நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இடையிடையே கேள்வி கட்டுருவா. சின்ன பொண்ணு உனக்கு விவரம் தெரியாது. 3 மாடு நம்ம கண் பார்வைக்கு வச்சிருக்காவோ. இன்னும் 4-5 மாடெல்லாம் நிக்கி. அதை நம்ம பாத்ரூம்லயே ஒளிச்சு வளர்க்காவோ தெரியுமா? வெறும் பொய் புழுத்தா. இவன் கண்ணுப்பட்டே அவளுக்கு மாடு இல்லாம போயிரும். ஐயா பாவம் 5 மாடு வச்சிருந்தவா இன்னைக்கு 3 மாடு தான் வச்சிருக்கா. அதுவும் 7-8 மாடுன்னு பொய் சொல்லா பேரு. நம்ம தான் காரியம் இல்லாம பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். லட்சுமி அக்காலாம் சரியான ஆளு. அவட்டெல்லாம் நிறைய கத்துக்கிட வேண்டியிருக்கு தெரியுமா? என்னன்னு இருந்துட்டு போறாள்வக்கா. நம்ம பிரச்சனையில தலையிடாத வரைக்கும் சந்தோஷம். உன் பிரச்சனையில அவ தலையிடல நீ பாத்தியா? உன் மாமியார் அவளும் தான் எத்தனை தடவை கூடி பேசாலும் தெரியுமா உன்னைய பத்தி? நான் எத்தனை தடவை பாத்திருக்கேன். கண்டும் காணாம நான் போயிருவேன். அப்படியாக்கா? என் மாமியா கிட்டே என் லட்சுமி அக்கா என்னை பத்தி பேசவளோ? ஆமா, அவ ஊர் பூரா புறம்பிச்சுட்டு தான் அலைவா. வேற வேலை என்ன அவளுக்கு? ஒரு நாள் இவ போய் முட்டை கட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாவோ. அதுல இருந்து அந்த அக்காவை கண்ணுல தங்க விடாம ஒவ்வொருத்திட்டியா அப்படி புறம்பேசிட்டு இருக்கா. இதை நான் சொல்லிட்டோம்னு வைங்களேன், அடுத்து என்னைய பத்தி 10 பேச போவா. நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருவோம். என் பார்வைக்கு அந்த லட்சுமி அக்கா சொல்லி கொடுத்துதான் உன் மாமியா உங்ககிட்ட இந்த வரத்து வாரானே நினைக்கேன். சே அப்படியெல்லாம் இருக்காக்கா. என் மாமியாக்காரி யார் என்ன பேசினாலும் கேட்கவே மாட்டா. அவளுக்கு என்ன தோணுதோ அதை பேசிட்டு போயிருவா. உனக்கு கள்ளங்கபடம் இல்லாத நல்ல மனசு, அதனால அப்படி நினைச்சுக்கிடுத. இப்படித்தான் நானும் அப்பாவியாவே கழிச்சேன். எல்லாவளும் என் தலையில மிளகா அரைச்சு என்னை பைத்தியாரி ஆக்கிட்டாளுவோ. ஏ அம்மா, இவ பைத்தியாரியா? எத்தனை பேரை பைத்தியகாரி ஆக்கி தெருவில் அலைய விட்டுருக்கா. எத்தனை குடும்பத்தை அட்டு விட்டுருக்கா. இவெல்லாம் நல்லவான்னு பேச வந்துட்டா. என்னம்மா ஒரு படியா வாய பிளந்துட்டு நிக்க? அது ஒண்ணு இல்லக்கா, சும்மாதான். வீட்டுக்கு போய் சாப்பாடு செய்து மத்தியில நேரம் ஆகுது, அதான் போறேன். சின்ன பொண்ணு நீ வீட்டுக்கு போய் சீக்கிரம் சாணியை பிடிச்சி பூசணி பூ வச்சுட்டு வேலையை பாரு. இப்ப அதுக்கும் மாமியார் உனக்கு ஏச போகுது. அவன் என்ன இவளுக்கு என்ன? இவளுக்கு வேலை இருக்குன்னா போக வேண்டியதானே. கூட கொஞ்ச நேரம் நிப்பா, கதை பேசிட்டு போலான்னு பார்த்தேன். சரி உமா, நானும் வீட்டுக்கு போக வேண்டியதான். சின்ன பொண்ணு இப்பவுமே வீட்டுக்கு போய் என்ன செய்ய போற? உன் மாமியா அப்பவும் உன்னைய திட்டிட்டு தான் கிடப்பா. மெதுவா போய்க்கலாம். இப்ப உடனே போய் என்ன போகுது? இல்லக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. லைட்டா பசி எனக்கா இருக்கு. வீட்டுல போய் பல்ல தச்சுட்டு பாலாவது காய்ச்சி குடிக்கணும். நான் போறேன். சரி சாந்திக்கா, பெறா பாப்போம். நானும் போறேன்னு. இன்னைக்கு பிள்ளைகளுக்கும் பள்ளியோட லீவு தான். செத்த நேரம் கதை பேசலாமான்னு பார்த்தேன். 2 பேரும் வீட்டை பக்கம் போயிட்டாள்வோம். நானும் கிளம்புதேன். சாணி எடுத்து கோலத்துல வையின்னு சொல்லிட்டு வந்தேன். நேரம் என்ன ஆகுது? எத்தே மாமா தாயே, ஊர் சுத்த நேரம் காணுமா? இல்லன்னா இன்னும் ஒரு நாள் பூரா நாளும் சுத்திட்டு வா. உன்னை யாரும் இங்க தேட போறது இல்ல. ஏன் தே கோவப்பட்டுட்டே இருக்கியா? நான் போய் ஒரு 10 நிமிஷம் தானே இருக்கும். அதுக்கு இந்த பேச்சு பேசியா? நீ கோலம் போட ஆரம்பிச்சலாம். அப்பவே மணி 6. மணி இப்போ 8 மணி ஆகுது. 2 மணி நேரம் எங்க போய் சுத்திட்டு வந்த? சாணி எடுக்க உனக்கு 2 மணி நேரம் ஆயிட்டா? பக்கத்து தெருல இருக்கா, வீட்டுக்கு போயிட்டு வர. 8 மணி ஆயிட்டா? கதை பேசுனதுல நேரம் போனதே தெரியலையே. கிளவி நம்மள வச்சு செய்ய போறா. அது இல்லத்த, வார வழியில சாந்தி அக்கா கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்துட்டாவோ. கொஞ்ச நேரம் என்ன? நாள் பூரா நாள் பேச. எதுக்கு வீட்டுக்கு வர? நீ தெருவிலேயே கிடந்துருங்க. வீட்டுக்கே நீ வரேன்டா. வெளியிலேயே சுத்திட்டு அலைய வேண்டியதானே. எதுக்கு வீட்டுக்குள்ள வர? கேவலத்துக்கு. நானும் குளிச்சுட்டு இம்புட்டு